இந்த ஆனுவல் கோல் அப்படிங்கிறத பற்றி நிறைய பேர் நிறைய விதத்தில் சொல்லியிருக்காங்க. ஆனால் எவ்வளோதான் நம்ம ஆனுவல் கோல் பற்றி நம்ம ரிசர்ச் பண்ணோம் அப்படின்னாலுமே, எவ்வளோதான் நம்ம அதில் கான்ஷியஸாக ரெடி பண்ணோம்னாலுமே, பெரும்பாலான மக்களால் அவங்களோட ஆனுவல் கோலை ரீச் பண்ணுறது சேலஞ்சான ஒரு விஷயமாகவும் அச்சீவ் பண்ண முடியாத ஒன்றாவுமே பெரும்பாலான சமயங்கள் இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க கோல் செட் பண்ணுறதுல மட்டும்தான் அவங்களோட ஃபோக்கஸை வச்சுருக்காங்க. அதுக்கான ஆக்ஷனை அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறது கிடையாது. அதனால தான் கோல்ங்கிறது வெறும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக, இன் அதர் டேர்ம்ஸ் வெறும் ஒரு விஷயம் மாறிடுதே தவிர அது உண்மையான ரிசல்ட்டாக அவங்களுக்கு மாறதில்லை. அதை எப்படி மாற்றுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கோல் செட்டிங் அப்படின்னா என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். கோல் செட்டிங் அப்படிங்கிறது நம்ம சேர வேண்டிய இலக்கை தெளிவாக நிர்ணயித்து அதை தான் ரீச் பண்ண போகிறோங்கிற ஒரு டெடிக்கேஷனோட ட்ராவல் பண்ணுறதுக்கான ஒரு ப்ளூ பிரிண்ட் தான் உண்மையாக கோல் அப்படிங்கிறது. என்ன சொல்லணும் அப்படின்னா, கோல் அப்படிங்கிறது நீங்கள் ரீச் பண்ணுறதை விட அந்த ரீச் பண்ணுற பேத்தில் தான் உங்களோட உண்மையான சக்ஸஸே இருக்குது. நான் ஒரு பெரிய ஆள் ஆகணும், ஏதாவது ஒரு பெரிய பொசிஷனுக்கு வரணும்னு நம்ம நினைக்கிறது தப்பே கிடையாது. ஆனால் அந்த பதவிக்கு நாம் வரணும் அப்படின்னா அந்த பதவிக்கு தேவையான தகுதியை முதல்ல நம்மளுக்குள்ளே வளர்த்துக்கிட்டு படிப்படியாக நம்மளை அதுக்காக இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு கடைசியில் அந்த பதவி தானாக நம்மளை தேடி வர்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையை உருவாக்குறது தான் உண்மையான வெற்றி. எடுத்தோடனே அந்த பதவி மட்டும் அப்படின்னு நினைக்கிறதுல உண்மையான வெற்றியும் இல்லை. அந்த பதவி நம்மளுக்கு கிடைச்சாலுமே அது நிரந்தரமாக நம்மக்கிட்ட இருக்க போகிறதும் கிடையாது. அதனால் கோல் செட்டிங் அப்படிங்கிறதுல நாம் மெயினாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, த ப்ராசஸ் வாட் வி ஆர் கோயிங் டு ஃபாலோ. இந்த வருஷம் நீங்கள் எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் ஒரு கோல் செட்டிங் ரெடி பண்ணி வச்சுருந்துருப்பீங்க உங்களுக்காக அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ நீங்கள் ரெடி பண்ணியிருக்க அந்த ஒரு கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் நாம் இந்த ஒரு வீடியோவில் பார்க்குறோம். ஃபஸ்ட், உங்களோட ஆனுவல் கோல் என்ன அப்படிங்கிறத முதல்ல டிசைட் பண்ணுங்கள். ஆனுவல் கோல் அப்படிங்கிறப்ப நான் எனக்கு அது வேணும், இது வேணும், நான் அது செய்யணும், இது செய்யணும் அப்படிங்கிறத மட்டும் எழுதுறது இட்ஸ் நாட் அன் கம்ப்ளீட் கோல். நாம் ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது, இல்லை ஒரு விஷயம் நம்மளுக்கு வேணும்னு நினைக்கும் பொழுது அதனுடைய அல்டிமேட் பர்பஸ் என்ன அப்படிங்கிறதையும் சேர்த்து யோசித்து அதையும் எழுதி வச்சோம் அப்படின்னா தான் அது நாம் ஒவ்வொரு தாட்டி ரீட் பண்ணுறப்பையும் நம்மளுக்குள்ள அதே இம்பேக்ட் அது கிரியேட் பண்ணும். அதனால் நீங்கள் ஒரு கோலை எழுதுகிறப்ப முதல்ல அந்த கோலோட பர்பஸ் என்னங்கிறத புரிஞ்சுக்கோங்க. பர்பஸோடு அந்த ஒரு கோலை எழுதுங்க. தென் இட் வில் பி மீனிங்ஃபுல். செகண்ட் திங், ஒரு கோலை எழுதிட்டீங்க, ஆனுவல் கோலை எழுதி முடிச்சிட்டிங்க அப்படின்னா ட்ரை டு டீகன்ஸ்ட்ரக்ட் தோஸ் கோல்ஸ். நான் இந்த வருஷம் ஒரு புத்தகம் எழுதணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு புக் எழுதி முடிக்கணும் இந்த இயர் எண்டுக்குள்ளே அப்படின்னு நான் நினைக்கிறது என்னோட ஆனுவல் கோல். ஜஸ்ட் அதை மட்டும் நான் எழுதி வச்சுட்டு இருந்தால் போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பத்தாது. என்னோட ஆனுவல் கோலான புக் பப்ளிஷிங் அப்படிங்கிறத நான் எப்படி அச்சீவ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தா நான் அதை டீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் என்னோட புக்கோட இன்ட்ரோவை நான் ரெடி பண்ணி முடிச்சிருப்பேன். பிப்ரவரி மாதம் என்னோட ஃபர்ஸ்ட் சாப்டர் ரெடி பண்ணியிருப்பேன். மார்ச் மாதம் என்னோட செகண்ட் சாப்டர் ரெடி பண்ணியிருப்பேன். இந்த மாதிரி நான் என்னோட ஆனுவல் கோலான புக் பப்ளிஷிங்கை ஒவ்வொரு மாதமும் நான் எப்படி அதை செக்ரிகேட் பண்ணியிருப்பேன், எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருப்பேன். லாஸ்ட்டில் ஸோ அக்டோபர், நவம்பர் அப்படிங்கிறப்ப வர்றப்போ பார்த்தீங்கன்னா நான் மோரார்லெஸ் அந்த புக்கை கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த இயரோட கடைசி மாதத்தில் என்னோடய புத்தகமானது ரெடியாக இருக்கும். அப்போது ஜஸ்ட் ஒரு கோலுங்கிறது அப்படியே வைக்காமல் அதை டீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஒவ்வொரு மாதமும் நீங்கள் அதை எப்படி பண்ணலாம், எப்படி டீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். இப்போ இந்த கோலை நான் சொன்னது ஒரு வருஷம் எடுக்கக்கூடிய கோல். ஆனால் நம்மளோட எல்லா கோலுமே ஒரு வருஷம் எடுக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. சில மாதங்களே முடியக்கூடிய கோலும் இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிற கோல்ஸுக்கு நீங்கள் அதுக்கான டைம் ஃப்ரேமை செட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ மேபி நான் எல்லாத்தையுமே ஜனவரியில் ஸ்டார்ட் பண்ணால் இட்ஸ் மேபி டூ மச் ஆன் மை பிளேட். அதனால் என்னால் ஜனவரியில் ஸ்டார்ட் பண்ண முடியாது. நான் ஒரு 2-3 மாதம் கழித்து மேபி ஏப்ரல் மேல நான் இந்த ஒரு பர்டிகுலர் கோலுக்கான டாஸ்க்கை நான் எடுக்க போகிறேன். இது ஒரு 2-3 மாதம் தான் எடுக்க போகுது. ஸோ மே மாதம் நான் இது பண்ண போகிறேன், ஜூனில் இது பண்ண போகிறேன், ஜூலையில் இது பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ட்ரை டு ப்ரிப்பேர் அண்ட் பேசிக் லே அவுட். இந்த மாதத்தோட பேசிக் லே அவுட்டை நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த வருஷம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு கிளியர் பிக்சர் நம்ம கண்ணு முன்னாடி தெரிய ஆரம்பிச்சிடும். ஈவன் இந்த ஒரு பிக்சர், இந்த ஒரு பேசிக் லே அவுட் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே நல்ல கான்ஃபிடென்ஸை கொடுக்கும். நாம் நடுவில் எங்கே வழி தவறி போனாலும், எங்கே நம்மளோட கோலை நம்ம மறந்துட்டாலும், நாம் அந்த ட்ராக்லேருந்து டீவியேட் ஆனாலுமே, நம்ம எப்பெல்லாம் இந்த லே அவுட் எடுத்து நம்ம வியூ பண்ணி பார்க்குறோமோ ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம மனசுக்குள்ளே ஆமாம் நம்ம இதை பிளான் பண்ணியிருந்தோம், அடுத்து இதை பிளான் பண்ணியிருக்கோம், நம்ம இதை பண்ணிவிட்டு அடுத்து இதுக்கு போனால் தான் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிற மாதிரி நம்மளுக்கே அது ஒரு கிளியரான ஒரு ரோட் மேப்பாக நம்மளுக்கு அந்த ஒரு லே அவுட் நம்மளுக்கு இருந்து எப்பயுமே வழிகாட்டிகிட்டு இருக்கும்.
சரி, நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ நான் வந்து ஆனுவல் கோல் செட் பண்ணேன், ஆனுவல் கோலை நான் பிரித்து மந்த்லி கோல் ஆக்கிட்டேன். அட் த சேம் டைம் நீங்கள் சொன்ன மாதிரி நான் இந்த ஒரு பர்டிகுலர் கோலை எதுக்காக அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற பர்பஸையும் நான் பார்த்துட்டேன். இது மட்டும் போதுமா அப்படின்னா நார்மலானவங்களுக்கு போதும். ஆனால் பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஈவன், அதனால தான் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த ஒரு தாட் இருக்கவங்களுக்கு வி நீட் டு ஸ்டெப் ஃபர்தர், வி நீட் டு ஸ்டெப் அஹெட். இதை தாண்டி நாம் இன்னொரு ஸ்டெப் எடுத்து வைக்க வேண்டியது அவசியம். உங்களோட மந்த்லி கோலாக மட்டும் இல்லாமல் வீக்லி கோலாக டீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பாருங்கள். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் இப்போது ஜனவரி மாதம் என்னோட இன்ட்ரோ செக்ஷன் ரெடி பண்ண போகிறேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அப்படின்னா என்னோட இன்ட்ரோ செக்ஷனில் என்னென்னலாம் இருக்கணும் அப்படிங்கிறத நான் லிஸ்ட் பண்ணி வச்சுருந்துருப்பேன். ஸோ அந்த லிஸ்ட்டில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட பார்ட்டை வந்து நான் ஜனவரி ஃபஸ்ட் வீக், அடுத்த பார்ட் ஜனவரி செகண்ட் வீக், தேர்ட் பார்ட் ஜனவரி 3rd, ஃபோர்த் பார்ட் ஜனவரி 4th. ஜஸ்ட் நான் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4ன்னு சொல்லியிருக்கேன். நான் இப்படி சொல்ல மாட்டேன். அதில் இருக்க என்ன டைட்டிலோ இந்த டைட்டிலை நான் இந்த வீக்கில் கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன் அப்படிங்கிறதையும் நான் சேர்த்து பிளான் பண்ணி வச்சுருப்பேன். அந்த மாதிரி ஆனுவல் கோலை மந்த்லி கோலாகவும், மந்த்லி கோலை உங்களோட வீக்லி கோலாகவும் நீங்கள் கன்வெர்ட் பண்ணி வச்சிங்க அப்படின்னாலே நீங்கள் உங்களோட ஆனுவல் கோலை ரீச் பண்ணுறதுக்கான 80% பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது சயின்டிஃபிக் ட்ரூத். 80% தான், அப்போ 100% கிடையாதா? இருக்குது. ஸ்டில் வி நீட் டு டூ ஒன் மோர் திங், பர்பஸ் டீகன்ஸ்ட்ரக்ஷன். தேர்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லை, இதுவும் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். உங்களோட கோலை எழுதி வைங்க. ஸ்டார்ட் ரைட் டவுன் யுவர் கோல்ஸ். ஆனுவல் கோல் மட்டும் கிடையாது, உங்களோட மந்த்லி கோலையும் பென் அண்ட் பேப்பரை யூஸ் பண்ணி கைப்பட எழுதுங்க. இன்னும் சொல்லணும் அப்படின்னா அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் உங்களோட கோலை எழுதுங்க. ஒவ்வொரு வாரமும் உங்களோட ஆனுவல் கோல் என்ன அப்படிங்கிறது அதுக்குன்னு ஒரு சின்ன நோட் போட்டு அந்த நோட்டில் இல்லை ஆல்ரெடி இருக்கிற ஏதோ ஒரு நோட், எகெயின் டோன்ட் யூஸ் டிஜிட்டல் எலமெண்ட்ஸ். நான் வந்து மொபைலில் டைப் பண்ணி வச்சுக்கிறேன் இல்லை கம்ப்யூட்டரில் டைப் பண்ணி வச்சுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இதில் நாம் நினைக்கிற அளவுக்கு எஃபெக்டிவான பலன்களை கொடுக்க போகிறது கிடையாது. பிகாஸ் ஆஸ் அ சைக்காலஜிஸ்ட் எங்களுக்கு பென் அண்ட் பேப்பருடைய மகத்துவம் என்ன அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். அது கொடுக்குற அளவுக்கான ஒரு இம்பேக்டை நீங்கள் யூஸ் பண்ணுற எந்த ஒரு டிஜிட்டல் டூலாலையும் கண்டிப்பாக கொடுக்க முடியாது. ஸோ 100% ட்ரை டு ஸ்டிக் ஆன் வித் பென் அண்ட் பேப்பர். நீங்கள் டிஜிட்டலாக ஸ்டோர் பண்ணுங்கள், நான் வேண்டான்னு சொல்லவே மாட்டேன். ஆனால் பென் அண்ட் பேப்பரில் எழுதுறதை மேக் ஷூர் பண்ணிக்கோங்க. ஒரு பென் அண்ட் பேப்பர் எடுத்து உங்களோட ஆனுவல் கோல் என்னங்கிறத எழுதி வச்சுக்கோங்க. அட் த நெக்ஸ்ட் திங், இந்த மந்த் ஜனவரியா, அப்போ ஜனவரியோட கோல் என்னங்கிறத அதில் எழுதி வச்சுக்கோங்க. இந்த ஒரு விஷயத்தை அந்த ஒவ்வொரு வாரமும் ரிப்பீட் பண்ணுங்கள். ஒவ்வொரு வாரத்துக்கு ஒரு தாட்டி நீங்கள் உங்களோட ஆனுவல் கோல் என்ன, அந்த மந்தோட கோல் என்ன அப்படிங்கிறத எழுதுங்க. தினமும் ஒரு தாட்டியாவது உங்களோட கோலை எடுத்து படித்து பாருங்கள். ஜஸ்ட் ரீட் இட் ஒன்ஸ். அது ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே அதிகமாக எடுக்க போகிற விஷயம் கிடையாது. ஒரு 5 நிமிஷம் அதை ரீட் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து பெரிய இழப்புகள் எதுவும் கிடையாது. ஆனால் அது மூலிமா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் எப்போவுமே ரொம்ப அதிகமான ஒன்றா தான் இருக்கும். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நாம் இந்த காலம் போகிற வேகமான இந்த ஓட்டத்தில் நாம் என்ன செஞ்சிட்ருக்கோம், என்ன பண்ணிகிட்ருக்கோம், எதுக்காக பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறத கண்டிப்பாக மேக்ஸிமம் மறந்துடுவோம். ஏன்னா வி ஆல் ஹாவ் டூ மச் ஆஃப் கமிட்மெண்ட்ஸ். நம்மளோட லைஃப் ஸ்டைல் அப்படி மாறிடுச்சு. வி ஆர் கன்சூமிங் டூ மச் ஆஃப் கண்டென்ட், டூ மச் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ், டூ மச் ஆஃப் தாட் ப்ராசஸ். இந்த மாதிரி நம்மளோட மென்டாலிட்டி ரொம்பவே கன்ஃபியூஷனான ஒரு கண்டிஷனில் இருக்கிறதுனால பல சமயங்களில் நாம் எங்கே ஆரம்பித்தோம், எங்கே போயிட்டுருக்கோம், எங்கே போய் முடிக்க போகிறோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு டோட்டலாக பிளாங்க் ஆகிடும். ஸோ இந்த ஒரு கன்ஃபியூஷன், இங்கே ஒரு சின்ன டிஸ்ட்ராக்ஷன் நம்மளை ஒரு பெரிய வித்தியாசமான பொசிஷனுக்கு கொண்டு போகணும். ஒரு சிம்பிளாக யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி நீங்கள் இங்கே டெல்லியிலேருந்து யூஎஸ் போகிறதுக்காக ஃப்ளைட் ஏறுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்கேருந்து ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகுது. ஸோ கரெக்டாக யூஎஸோட டைரெக்ஷனில் ட்ராவல் ஆனால் யூஎஸில் போய் நீங்கள் லேண்ட் ஆவீங்க. ஸோ பைலட் ஏதோ ஒரு நினப்பில் இங்கேருந்து ஃப்ளைட்டை டேக் ஆஃப் பண்ணுறப்பயே ஜஸ்ட் ஒரு 1 டிகிரி, நாட் டூ மச், சரிங்களா, இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 1 டிகிரி வந்து அவர் கொஞ்சம் ஃப்ளைட்டை டீவியேட் பண்ணி ட்ராவல் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அவன் யூஎஸில் போய் லேண்ட் ஆக மாட்டீங்க, வேறு ஏதாவது ஒரு காண்டினென்ட்டில் போய் லேண்ட் ஆகிடுவீங்க, சரிங்களா. ஸோ அந்த தினமும் நடக்கக்கூடிய அந்த ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் நம்மளோட டெஸ்டினேஷனை ரீச் பண்ணுறதை தாண்டி எங்கேயோ கொண்டு போயிடும். ஸோ இந்த ஒரு பிரச்சனையும் நம்மளுக்குள்ளே நடக்கக்கூடாது. அந்த ஒவ்வொரு நாளும் நம்ம மிஸ் பண்ணக்கூடிய அந்த 1% நம்ம பிரேக் பண்ணுறதுக்காக தான் தினமும் அட்லீஸ்ட் அதை படித்து பாருங்க அப்படின்னு நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இதை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் உங்களோட கோலை 100% ரீச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது எப்படி ரீச் பண்ண முடியும்னு சொல்கிறீங்க? என்னோடது ஃபினான்ஷியல் கோலு, எனக்கு வந்து அவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரி வேணும், எனக்கு மிஷினரி வேணும், எனக்கு டெக்னாலஜி வேணும், எனிதிங் இட் மேபி, நான் எதுவும் சொல்ல வரல.
எந்த கோலாக வேணாலும் இருக்கலாம். ட்ரஸ்ட் தி திங், ட்ரஸ்ட் த யூனிவர்ஸ். ஆர் நீங்கள் அதெல்லாம் நம்பலையா, ட்ரஸ்ட் ஆன் யுவர் செல்ஃப். நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்க கோல் உங்களால் அச்சீவ் பண்ண முடியும்னு நீங்கள் நம்பினதாக மட்டும்தான் இருக்க முடியும். நீங்கள் உங்களால் அச்சீவ் பண்ண முடியாதுங்கிற எண்ணம் இருந்திருந்தால் அதை நீங்கள் கோலாகவே செட் பண்ணியிருந்திருக்கவே மாட்டீங்க. உங்களால் அச்சீவ் பண்ண முடியுங்கிற நம்பிக்கை இருக்குது அப்படின்னா அதுக்கு வேறு யாரோட உதவியும் தேவையில்லை. த யூனிவர்ஸ் இஸ் யுவர்ஸ். உங்களுக்கு தேவையான விஷயங்கள் தானாகவே உங்களை தேடி வரும். இல்லைன்னா அதை உங்ககிட்ட எப்படி கொண்டு வந்து சேர்க்கணுங்கிற வழி தானாக உங்களுக்கு தெரிய வரும். இன்னைக்கு பல பேர் வெற்றி அடைஞ்சது இப்படி தான். எல்லாமே தெரிஞ்சுதான் ஒருத்தர் வெற்றி அடையணும், எல்லாமே தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவரோட லைஃப்ல எல்லாமே சக்ஸஸ் ஆகணும்னு எதுவுமே கிடையாது. ஆல்வேஸ் தேர் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு கெயின் த திங்ஸ் வாட் வி நீட். ஈவன் பிரைன் ட்ரேசி அவரோட ஒரு வீடியோவில் கோல் செட்டிங் பற்றி அவர் சொன்ன ஒரு வீடியோவில் இதை ஒரு சின்ன ஸ்டேட்மெண்ட் அவர் ஷேர் பண்ணியிருந்தார். ரஷ்யாவில் ஒரு பெரிய டெசர்ட் இருந்தது. ரஷ்யா சைனா, ஐம் சாரி, ஐம் நாட் ஷுர் அபவுட் த கண்ட்ரி. ஒரு பெரிய டெசர்ட். அந்த டெசர்ட்டை கிராஸ் பண்ணுறது ரொம்ப பெரிய சேலஞ்ச். அது ஒரு ரொம்ப லாங் ஜேர்னி போக வேண்டிய ஒரு டெசர்ட். அதில் கார் டிரைவ் பண்ணிட்டு போகணும். அதுங்க என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாலைவனத்தில் பார்த்தீங்கன்னா மணற்புயல் அதிகமாக வரும். அப்படி மணற்புயல் அதிகமாக வர்றப்ப ரோடே தெரியாத அளவுக்கு மண் மூடி மறைச்சிடும். அப்படி இருக்கப்போ ஒரு குத்து மதிப்பாக தான் அவங்களால கார் ஓட்டிகிட்டு போக முடியும். அந்த மாதிரி வழியில் கார் ஓட்டிகிட்டு போகக்கூடிய பெரும்பாலான டிரைவர்ஸ் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வழி தவறி போயிடுறாங்க, இல்லை இறந்துடுறாங்க. ஏன்னா பாலைவனத்தில் அவங்களுக்கு தேவையான உதவிகள் எதுவுமே கிடைக்காம இறந்து போயிடுறாங்க. அங்கே இருக்க அரசாங்கமும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிரச்சனையை சரி பண்ண என்னென்னா வழின்னு சொல்லிட்டு என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் ஒன்றுமே வேலைக்காகல. கடைசியில் ஒரு சின்ன வழியை யோசிக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு 100 மீட்டருக்கும் ஒரு தாட்டி, மீன்ஸ் அது பல கிலோமீட்டர் இருக்கக்கூடிய ரோடு, ஒவ்வொரு 100 மீட்டருக்கும் ஒரு தாட்டி ஒரு ஒரு பேரல் செட் பண்ணி வைக்கிறாங்க. மீன்ஸ் ஒரு லேண்ட்மார்க் மாதிரி ஒன்று செட் பண்ணி வைக்கிறாங்க. டிரைவர்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜஸ்ட் அவர் ஃபர்ஸ்ட் பேரலை கிராஸ் பண்ணார்னா அடுத்த பேரலை ரீச் பண்ணுறதுக்கு தான் அவரோட டார்கெட். அந்த பேரல் மாடல் அவர் அடுத்து கரெக்டாக கண்டினியூஸாக ட்ரைவ் பண்ணிகிட்டே போயிட்டு இருந்தார் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த டெசர்ட்டை விட்டு அவர் சேஃபாக வெளியே வந்துடுவார். இந்த ஒரு சின்ன டெக்னிக்காக அந்த கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணதில் இருந்து அந்த டெசர்ட்டில் இந்த மாதிரி வழி தவறி போய் இறப்பை சந்திக்கக்கூடிய நபர்கள் யாருமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கான ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு. இதே தாங்க நம்ம லைஃப்லேயும் நடக்குது. நீங்கள் ஒரு டெசர்ட்டை கிராஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஈவன் அந்தளவுக்கு ஒரு மோசமான விஷயம் இல்லை நம்மளோட லைஃப். இது ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஒரு பாலைவன சோலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இடம். இதை தான் நம்ம கிராஸ் பண்ண போகிறோம். அந்தளவுக்கு ஒரு வறட்சியை பார்க்க போகிறதில்ல. சுற்றிலும் எவ்வளவோ நல்ல விஷயங்களை நம்ம பார்த்துட்டே தான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் வழி தவறி போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சோலை இது. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல நம்மளுக்கு கண்டினியூஸாக ஒரு பேரலாக இருந்து நம்ம கண்ணுக்கு தெரிய போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நாம் செட் பண்ணி வைக்கிற இந்த ஒரு பர்டிகுலர் கோல் மட்டும்தான். நீங்கள் உங்களோட கோலை செட் பண்ணிவிட்டு அதை மைண்டில் வச்சுக்கிட்டு வீக்லி ஒன்ஸ் அதை எழுதிட்டு தினமும் அதை ரீட் பண்ணி நீங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் அடுத்து மூவ் ஆன் ஆக வேண்டிய அடுத்த பேரல் என்ன அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கண்ணு முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதை நோக்கி நீங்கள் ட்ராவல் பண்ணி போயிட்டே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் சேர வேண்டிய இடத்த கண்டிப்பாக சேர்ந்துட முடியும். ஸோ இந்த வருஷம் உங்களோட இந்த ஒரு பர்டிகுலர் கோல் செட்டிங் அப்படிங்கிறத இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி செட் பண்ணி உங்களோட லைஃப்பை மூவ் பண்ணுங்கள். இட்ஸ் நாட் ஓன்லி ஃபார் யுவர் லைஃப், இட்ஸ் ஆல்சோ ஃபார் யுவர் கெரியர், இட்ஸ் ஆல்சோ ஃபார் யுவர் பிஸ்னஸ். ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் successful goal achievements and best wishes to all.